வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, குரு பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி இந்த 2025ல இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது குருன்றது நல்ல கிரகம் சொல்லுவாங்க. ஸோ அதில் அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி 2025ல எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும். சில ராசி பயிற்சி தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு விஷயங்களை தான் பண்ணும். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 1:24 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறவங்களுக்குலாம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடையிறதா தான் பார்க்குறாங்க. அதாவது நடுவில் இந்த காலகட்டத்தில் சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 14ஆம் தேதின்னும் போது புதன்கிழமை நைட்டு 10:36 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி, வாக்கியப்படி குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்கள் வச்சு பண்ணாலும் குரு பெயர்ச்சி நல்லது தான் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கடகராசி. கடகராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சோழி போட்டு நம்ம பார்க்கலாம். கடகராசிக்கு குரு பெயர்ச்சி, அதாவது இந்த கடகராசிக்கு குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 12ல வராது. அதாவது ராசிக்கு 12ல குரு பகவான் வராரு. ராசிக்கு 12ல குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது வெளியூர் போறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடகராசிக்காரங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பரன்னு இருப்பீங்க. எப்போவுமே உட்காரணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. எந்த வேலை எடுத்தாலும் அதை முடிக்காமல் உட்கார மாட்டோம். இந்த சோம்பேறித்தனம்ன்றது கடகராசிக்காரங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் செல்றது, வெளிநாட்டுக்கு செல்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடும். அது மட்டும் இல்லாமல் போகிற இடத்துல அதாவது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி வெளியூர் இல்லை வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையும். அடிக்கடி பயணம், ஆன்மீக பயணம் இல்லை ஏதாவது வேலை விஷயமான பயணம் மேற்கொண்டுட்டே இருப்பீங்க. அதனால உடல் அசதி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத, அதாவது ஆணாக இருந்தால் பெண் மூலயமா பிரச்சனை வரும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலயமா பிரச்சனை. இந்த அவங்களாம் உங்களுக்கு வாலண்டரியாக உங்கள்கிட்ட பேசுறது, இந்த கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய எதிர்பாலினத்தோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிறதையோ புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவும் வச்சுக்கிறதையோ நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பழைய வண்டி போட்டுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும், மென வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் 12ல வர்றதுனால இந்த விரயம்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு தான் நடக்கும். குழந்தைங்களுக்கான விரயம்ன்றது தேவையில்லாமல் யாராவது உங்ககிட்ட பேசும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. வீட்டில் கல்யாணம் ஆகவே இல்லை, இது வரைக்கும் திருமணமே ஆகாத இருக்கிறான், அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் கைகூடும். அதே மாதிரி வளகாப்பு பண்ணுறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையுது. ஏன்னா இவருக்கு இத்தனை நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது வீட்டில் இருக்கிற பொண்ணு ஏதாவது சடங்காகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நல்ல நிகழ்ச்சிகள், அதாவது சுப செலவுன்றது அதிகமாக இருக்கும். குருன்னாவே பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. பொண்ணுக்கான இதுதான் குரு. ஸோ அதனால லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகம் வாங்கி சேர்க்கறதுக்கான காலமாக கூட இது அமையுது. அதனால நீங்கள் தங்க நகைகள் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கும் போது அதுக்கான பலனும் உங்களுக்கு ரெட்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான்னாவே அது தங்கம் தான். எப்படி சுக்கிரன்னா நம்ம வெள்ளின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி குருன்னா தங்கம். ஸோ தங்கம் அவங்க வீட்டில் வாங்கி வாங்கி சேர இந்த குரு பயிற்சிக்கு அதிகமாகவே வாங்கி சேர்க்கலாம். குரு பயிற்சிக்கான பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, நைட்டு மூக்கல்ல வாங்கி நைட்டு நீங்கள் எந்த இடத்துல படுப்பீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிருங்க.
அது மட்டும் இல்லாம உங்களுடைய கடக ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ சந்திர பகவானுடைய தானியம் என்னன்னா நெற்கதிர், அதாவது அரிசியை நைட்டே ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு குளங்கள்லயோ இல்ல கடல்லையோ அதை வந்து உங்க கையால போட்டுருங்க தலையை சுத்தி. அது போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் வந்து இவ்வளோ நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நீங்க கடல்ல போடும் போது மீன் சாப்பிடும் போது அது எல்லாத்தையும் அது எடுத்துக்கும். ரொம்ப நாளா கடன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சியில அந்த கடன் தொல்லை தீரும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி எப்படின்னு இருக்குன்றத இந்த நம்ம பதிவுல நம்ம பார்க்கலாம். சிம்மராசி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க எப்பவுமே வந்து துருன்னு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதுல அவங்க தலைமை தாங்குவாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆளுமை தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த வந்து ரொம்ப கஷ்டம். கடந்த வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த வீண் விவாதங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களே போய் வாய் கொடுத்து இவங்களே மாட்டிக்கிற மாதிரி, அதே மாதிரி தேடி வந்து வம்பிழுப்பாங்க. இப்போ இவங்க பைக்ல போயிட்டு இருந்தா கூட தானா எவனா வந்து இடிச்சுட்டு இவங்கள வந்து பழி சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போய் நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ற அளவுக்கு பிரச்சனைகள் தேடி தேடி வந்து இவங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்து, கடன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடன் சுமைகள் வந்து அதிகமாயிட்டு இருந்துச்சு. நகை வந்து ஒரு நகை கூட வீட்டில் இல்லை அப்படின்ற அளவுக்கு இவங்க ரொம்ப மன கஷ்டத்துல உடஞ்சிருந்தாங்க. அப்படியாப்பட்ட சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு. அதாவது ஜாக் பேட்டன் கூட சொல்லலாம். நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு கை கூடும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல எல்லாத்துலயுமே வந்து வெற்றி தான் கிடைக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணுமா, கண்டிப்பா தொடங்குவோம். அதே மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது ரொம்ப நாளா நினைச்சேன், இந்த வண்டி தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வண்டி உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு, அதாவது இது வரைக்கும் கடன் கொடுத்துருக்கேன், நான் எந்த கடனுமே எனக்கு திருப்பி வரல, ஏமாந்துதான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த கடன் வந்து உங்க வீடு தேடி வரும். அதே மாதிரி கொடுத்தவங்க தானா எடுத்துன்னு வந்து உங்க கைக்கு கொடுத்துட்டு போற லெவலுக்கு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 11 லாபஸ்தானத்துல வராரு. அதனால எது எடுத்தாலும் லாபம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. புதுசா தொழில் தொடங்கினாலும் லாபம், இல்ல பழைய தொழில் நீங்க அதை கண்டினியூ பண்ணியிருந்தாலும் அதுலயும் லாபம். இந்த மாதிரி எவ்வளோ நாளா நான் நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 11 லாபஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 11ல குரு இருக்கிறது அவ்வளவும் விசேஷம். ஸோ அது உங்களுக்கு நடக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வருஷத்துல புதிய தொழில் தொடங்கி இன்னும் முன்னேறலாம் நீங்க. அதே மாதிரி இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து படிக்கவே இல்லை, என் பையன் இல்லை என் பொண்ணு படிக்கவே இல்லை, ரொம்ப வந்து மக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில இருந்து பசங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அதே மாதிரி இந்த காதலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில வந்து திரும்பவும் வந்து அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையுது. உங்களுக்கான பரிகாரம், சிம்மராசிக்கான குரு பயிற்சி பரிகாரம். சிம்மராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமையும் வெள்ளை மூக்கல்லையும் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த ரூம்ல ஊற வச்சுக்கோங்க. அந்த ரூம்ல காலையில எழுந்து அந்த கோதுமையையும் வெள்ளை மூக்கல்லையும் எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது குளத்துலையோ இல்லை ஏதாவது தண்ணிலையோ நீங்க போடும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பிரச்சனைகள், அதாவது மனசுல வந்து குழப்பங்கள், இவ்வளோ நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு போறதுன்றத நம்ம இப்போ சொல்லி போட்டு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலகலப்பா இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மைண்ட்ல போட்டுக்க மாட்டாங்க. எப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்டா அது வந்து கன்னிராசிக்காரங்களா தான் மொத்தமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எதை பத்தியுமே யோசிக்கிற அந்த ஒரு தன்மையும் கிடையாது. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த ஜாலியா ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அப்படியாப்பட்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு?
கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து ரொம்ப அமோகமா இருக்கு. கன்னி ராசி பாருங்க பாத்தீங்கன்னா கடந்த வருஷங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இல்ல எந்த ஒரு தொழில் கிடைக்கல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்ல, திருமணம் கை கூடல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டீங்க. ஸோ இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தலைகீழா மாறப்போகுது. அதாவது நீங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மேல வர போறீங்க. எப்பதான் எனக்கு விடிவு காலம் கிடைக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த கன்னிராசிங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அவ்வளவும் அமோகமா இருக்கு. அதாவது உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கார். 10ன்றது வந்து தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானத்துல அவர்கள் இருக்கும்போது வேலையே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில அவ்வளவோ அமோகமான வேலை, நீங்க எதிர்பார்த்த வேலையோட அதிக சம்பளத்தோடவே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி எனக்கு வந்து எந்த விதத்துலயும் எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் புதிய தொழில் இல்லை வண்டி வாகனம் அமையிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா கைகூடி வரும். அதாவது முன்னோர்கள் சொத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு, அதாவது வழக்கு போட்டிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையில இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சிக்கான காலம். அதனால உங்களுடைய எல்லா பணமும் உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. படிப்புல வந்து சிறந்து விளங்குவாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஜாக்பாட் மாதிரி ஒரு சக்சஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. கடன் பிரச்சனை, இவ்வளவு நாளா இருந்த கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது. நீங்க இது வரைக்கும் இருந்த கடன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கக்கூடிய காலம்னு சொல்லி கூட இதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைச்சவங்க, இல்ல வீடு பாதியிலே கட்டிட்டு நிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில இருந்து திரும்பவும் வந்து நீங்க அதை எடுத்து புதுப்பிச்சு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு தொழில முதலீடு செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஏன்னா உங்களுக்கு 10 தொழில் ஸ்தானத்துல வந்திருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க தொழில முதலீடு செய்யலாம். அந்த நீங்க செஞ்ச முதலீடோட அதிகமா தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. அதனால தாராளமா நீங்க முதலீடு செய்யலாம். கன்னிராசிக்கான குரு பயிற்சி பரிகாரம். கன்னிராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன்னா வந்து ஞானக்காரகன் சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஞானக்காரகன் வந்து உங்க ராசி அதிபதியா இருக்கிறதுனால எப்பவுமே நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல நல்ல ஒரு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கான அந்த சாதுரியம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகம் இருக்கும். அதனால வந்து இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம், கன்னிராசியுடைய அதிபதி வந்து புதன் பகவான். புதன் பகவானுடைய தானியம் வந்து பச்சை பயிறு. நைட்டு, அதாவது நீங்க தூங்குற இடத்துல பச்சை பயிரும் வெள்ளை மூக்கல்லையும் ஊற வச்சிடுங்க. காலையில எழுந்து கடல்லையோ இல்ல குளத்துலயோ உங்க தலையை சுத்தி அந்த மூக்கல்லையும் அந்த பச்சை பயிரையும் போட்டுட்டு வந்துருங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து எல்லாம் சரியாயிட்டு உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வீட்டுக்கு தேடி வரும். குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க. அது தவறு. அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்குனா வந்து பூஜை பண்ணணும். அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது, இல்லை சில விஷயங்கள் பண்றது, இந்த மூக்கல்ல கோத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும். அப்படி போடும்போது தான் அது உங்களுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க. நைட்டை வந்து இந்த மூக்கல்லையை வெள்ளை மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில, அதாவது கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன் தான். அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை வச்சு தான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும். அதாவது தசாபுத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும்தான்.